அப்ப நாச்சு உங்க அத்தை போட்டுருவேன் குடும்பமா காலையிலட்டு அத்தை கூட போய் கை போட்டுருவாங்க அவங்க என்ன பண்ணியா தத்த பொண்ணு பண்ணி சொல்லுப்பா இல்ல எப்படி சொன்னா எத்தனை கேக்குறியா நக்காடி கேக்குறியா அக்கா பொண்ணு நான் எப்படி கல்யாணம் பண்ணுவ அவ செத்துவா தாலி கட்ட சொன்னா கட்டுவியா சின்ன இந்த பொண்ணு நான் வாழ்க்கை பண்ணுங்க இந்த பொண்ணுக்கு நான் இப்ப வாழ்க்கை என்ன உத்தரவு அந்த தொழில் வர அப்ப எடுத்து தாலி கட்டு தாலி கட்ட தனியா வந்து படிச்சா ஏய் நீ சன்னியாசி போ நீ எங்க போ அது உன்னோட விருப்பம் உன்னோட தனிப்பட்ட விருப்பம் நீ ஒரு பொண்ணுக்கு கைத்து தாலி கட்ட வந்து உட்காருப்பா பையனை வெளியே கொடுங்க ஒரே ஒரு கேள்விதான் அப்பா நினைச்சுதானே வந்தது கை வைக்கல அப்பா நினைச்சுதானே வந்தது அந்த பொண்ணு எப்படி பேசிருக்கேன் ரெக்கார்ட் காட்டுவா இல்ல ஒரு அப்பா அப்படிதான் பண்ணுவேன் நான் பெத்த பொண்ணை இது பண்ணுவேன். என்னோட பேர் சாந்தகுமார் 18ஆம் படி கருப்பசாமி கோயில் புத்தூர்ல வச்சிருக்கிறேன். பொண்ணு நான் விஷால் நகர்ல தனியார் வீடு வச்சு தப்பு தான் வீடு எடுத்து வச்சுதான் இதற்கு எத்தனை பொண்ணு வாழ்க்கை கெடுத்துருக்க? எடுக்கல நான் 6 பொண்ணு 4 பொண்ணு சொல்றாங்க. உன்ன சொல்லு ஒழுங்கா சொல்லு. 6 பொண்ணோட வாழ்க்கை நான் கெடுத்துருக்கேன். அதனால இனிமே எந்த பொண்ணு வாழ்க்கை நான் கெடுக்க மாட்டேன். அதனால இனிமே எந்த பொண்ணு வாழ்க்கை கல்யாணம் எப்ப பண்ண? ஏப்ரல் 30. நாங்கள் புத்தூரில் இருக்கிற கருப்பு சாமி கோயிலுன்னு குறி கேட்க போயிருந்தோம். அங்கே நாங்கள் வந்து நான் எங்கள் சித்தி என் தங்கச்சி எல்லோரும் போயிருந்தோம். போன இடத்துல அவன் குறி சொல்கிறான்ட்டு போனோம். எங்கள் தங்கச்சி மட்டும் அவங்ககிட்ட எப்படியோ அந்த குறி சொல்கிற நல்லவன்ட்டு மாட்டிக்கிட்டா. நாங்கள் அந்த பொண்ணை எப்படியோ மீண்டு கூப்பிட்டு வரத்துக்கு எவ்வளோ ட்ரை பண்ணோம், முடியல. சரி அந்த பொண்ணு நான் பெங்களூர் போகிறேன், நான் வேலை செய்ய போகிறேன்ட்டு எங்ககிட்ட போய் சொல்லி ஒரு 3 மாதமாக அப்படியே சொல்லிகிட்டு இருந்தா. எங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா அப்படி இப்படின்னு நியூஸ் வந்தது. ஆனால் போய் பார்த்ததில்ல, அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணல அவன். ஆனால் அந்த பொண்ணு வந்து அவனை விட்டு வரமாட்டேங்குது. நான் அவன் கூட தான் இருப்பேன், எனக்கு அந்த கோயிலில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் ரொம்ப ஃப்ராடு. அவன் இந்தமாரி அவன் பேர் வந்து சாய் சாந்தகுமார். அவன் அந்த பொண்ணையும் விட மாட்டேங்கிறான். நாங்கள் மகளிர் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். ஆவடியில் உமன்ஸ் ஆல்மன் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். அவன் வந்து ஆள் எஸ்கேப் ஆகிட்டான். இந்த பொண்ணை கூப்பிட்டு வந்து விசாரிச்சிருக்கான். ஆல்ரெடி அவனுக்கு 3 கல்யாணம் ஆகிருக்கு. என் தங்கச்சி வந்து 4ஆவதாக கல்யாணம் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்கான். ஆனால் கல்யாணம் ஆகலை. இந்தமாரி பிடிச்சி வச்சிட்ருக்கான். அந்த பொண்ணு வரவும் மாட்டேங்குது. பொண்டாட்டி வந்து இப்போ கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துட்ருக்கு. இந்தமாரி ஃப்ராட்தனை பண்ணுறான், அவனை பிடிச்சி போடுங்கட்டு. நாங்கள் எவ்வளோ போராடி பார்க்குறோம், அந்த பொண்ணு வரமாட்டேங்க. அந்தளவுக்கு பிரைன் பண்ணி வச்சுருக்கான் அந்த பொண்ணை. பெத்த அம்மா வேணாம், தங்கச்சி யாருமே வேணான்னு சொல்லிகிட்டு இருக்கு. அவன் தான் அந்த கோயிலில் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. ஆள் எஸ்கேப் ஆகிட்டான், எங்கே இருக்கான்னு தெரியல. இப்போ நாங்கள் போலீஸை தேடி நம்பி வந்திருக்கோம். போலீஸ்காரங்க எங்களுக்கு ஒரு நல்ல முடிவை எடுத்து கொடுப்பாங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். எங்கள் பிள்ளையை மீட்டு தரணும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம்.